அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் லம்ப் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். லம்ப் ரைஸ்ன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு பார்சல். இந்த சாப்பாடு பார்சல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி இதை செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரைஸ்க்கு சிக்கன் கறி ஒன்று மெயினாக வேணும். ஸோ நான் சிக்கன் கறிக்கு இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாயை வச்சு அதுக்கு பே லீவ்ஸும் பட்டை 2 துண்டும், அதே மாதிரி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1.5 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். இதில் அந்த ரா ஸ்மெல் போச்சுண்டா ஓகே. அதோடைய இதுக்கு கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் உளுவரிசி போட்டுக்கொள்கிறேன். உண்மைக்குமே என்ன மீட் ஆக்குறாண்டாலும் கட்டாயமாக போடுங்க மிச்சம் நல்லா. அதே மாதிரி நான் க்ரீன் சில்லியும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ நான் பிக் ஆனியனோடு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரக்குள்ள ஒரு டொமாட்டோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் நான் ஒரு அளவான சைஸாக கட் பண்ணி வச்சேன். அதை ஆட் பண்ணிவிட்டு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சா இது குக் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு நான் மசாலா பவுடர் ஒரு 3.5 டீஸ்பூன் மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொரியண்டர் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதுக்கு பிறகு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பவுடர் ஆமண்ட்ஸ் கொஞ்சமும் கேஷ்யூ கொஞ்சமும் வெள்ளை கசகசாவும் வறுத்து நான் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் சம்டைம்ஸ் சிக்கனுக்கும் பீஃப்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கிறேன் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய நான் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைப்போம். இதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். இப்போ நான் ஒரு பேனுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய நான் பிக் ஆனியன் ஒரு 4 மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது சீனி சம்பளம்னு நாங்கள் கட்டாயம் லம்ப் ரைஸ்க்கு செய்யணும். அதுக்கு டர்மரிக் பவுடர் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி குக்காக விட்டுக்கொள்கிறேன் வதங்குறதுக்கு. இப்போ இந்த சிக்கன் கறி ஓரளவுக்கு ரெடி ஆக்கி இப்போ இந்த டைமில் நான் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய டைம். ஒரு 1/2 கப் வாட்டர் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சீனி சம்பல் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு போதுமான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மால்டிவ் ஃபிஷ் 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சீனி சம்பல் செய்யப்போக்கில் அது வதங்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு நாள் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வராது. கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு புறவைக்கு வேண்டாம் அந்த ஆயிலை அப்படியே ரிலீஸ் பண்ணி எடுத்துடவும் மேலும். ஸோ இப்போ இது கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சுட்டேன்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா இதில் எல்லாம் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா குக் ஆகிடும். இப்போ நான் இதுக்கு க்ரீன் சில்லி ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஓகே தான். இப்போ நான் பிரிஞ்சால் செஞ்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு ஒரு கடாய்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் பட்டு மோஜோன்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய மெத்தடில் செய்யலும். நான் நூறலில் ஒரு வெட்டிங்கில் சாப்பிட்டேன். அது வந்து சரியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஆனால் அதோட ரெசிபி எனக்கு தெரியா. அது தெரிஞ்சுன்னா நான் கட்டாயம் அதை உங்களுக்கு காட்டுவேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு சால்ட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் இப்போ டர்மரிக் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணினா அவ்வளோ டேஸ்ட் வராது. ஸோ அதுதான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணினேன். இது கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் பிரிஞ்சால்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தா இந்த லெவல்லைக்கும் வதங்கி. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் பிரிஞ்சால் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பிரிஞ்சால் கறியை நான் இதுக்கு முந்தைய உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் காட்டிக்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் மேலால் காட்டி கொண்டு வரேன். ஏன்னா லம்ப் ரைஸ்க்கு நிறைய கறி செய்ய வேண்டியிருக்கிறனால. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கொண்டேன். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணினா நல்லாவே போதும். ஸோ திரும்ப நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பிரிஞ்சால் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்களோட சிக்கன் கறிக்கு வருவோம். சிக்கன் கறி இப்போ நல்லாவே குக் ஆகிக்குது. இது கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் இதுக்கு வந்து 3 எக் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா ஒரு பேனுக்கு ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்து வந்து நான் கட்லெட்டும் இதுக்கு செஞ்சேன். இது எல்லா ரெசிபியும் காட்டினா லாங் வீடியோ ஆகிடும். ஸோ அதுதான் நான் வந்து கட்லெட்டை ஏற்கனவே செஞ்சுட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணுறத மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கட்லெட் ரெசிபியும் உங்களுக்கு காட்டிப்பேன்னு தான் நினைக்கிறேன். இதை நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். லம்ப் ரைஸ்க்கு மெயினாக தேவை கட்லெட். லம்ப் ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு லஞ்ச் பேக்கெட் ஒன்று தான் நான் சொல்கிறேன். அதுதான் அந்த லஞ்ச் பேக்கெட்டுக்கு குக் பண்ணின கறி, வதக்கின கறி, இதை மாதிரி ஒரு ஷார்ட் இட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஒரு லஞ்ச் பேக்கெட் ஒன்றுக்கு தான் லம்ப் ரைஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ கட்லெட்டை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் இந்த லம்ப் ரைஸ்க்கு கோகோனட் மில்க் ரைஸ் தான் குக் பண்ணிக்கிறேன். அதோட ரெசிபியும் நான் இதுக்கு முந்தி உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஸோ அதனால் நான் அதையும் இன்றைக்கி டீட்டெயிலாக காட்டலை. கோகோனட் அண்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு அது கொஞ்சம் எல்லோ கலராக வர மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ செஞ்ச சீனி சம்பளையும் இதுக்கு நான் வச்சுக்கொள்கிறேன். நான் வந்து ஆஷ் பிளான்டன் வாழைக்காய் அதையும் நான் பொரிச்சு எடுத்தேன். அதோடைய சிக்கனையும் வச்சுக்கொள்கிறேன். பிரிஞ்சால் கறியையும் இதில் நான் ஒரு சைடுக்கு வச்சுக்கொள்கிறேன். கட்லெட்டையும் வச்சுக்கொள்கிறேன். அதோடைய ஃப்ரை பண்ணின எக்கையும் மிடில் வச்சுக்கொள்கிறேன்.
இதுதான் என்னோட லம்ப் ரைஸ். நான் இதை பேக்கெட் பண்ணல. ரீசன் வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற சுட்டி. உங்களுக்கு வேண்டாம் பேக்கெட் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்ட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு தடவையாவது கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் செஞ்சு பாருங்கள். நல்ல வெரைட்டியான ரெசிபி உண்டு. வெரைட்டியான கரீஸோட நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உண்டு உங்களுக்கு தரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.